கேமராவின் மறைவான இடத்தில் மேக் ஒளிந்து கொண்டு கேமராவின் முன் ஒரு வீட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய கண்ணாடியை தொங்கவிட்டார். ஏதோ தவறு இருப்பதை கவனித்த பாதுகாப்பு காவலர் உடனடியாக தனது கூட்டாளியை மேலே சென்று சரிபார்க்க சொன்னார். மேலும் மேக் கதவை திறக்க இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு கயிற்றை இழுத்து துணி ஹேங்கரையும் கண்ணாடியையும் பின்னால் இழுத்தார். பாதுகாப்பு காவலர் வந்ததும் கேமராவில் எந்த அசாதாரணங்களும் இல்லை. கதவில் நுழைந்த மேக் கதவில் ஒளிக்கற்றை எச்சரிக்கை சாதனத்தை கண்டார். எனவே அவர் தனது அருகிலிருந்த மேசையில் இருந்த சாம்பலை எடுத்து கதவை நோக்கி சாம்பலை ஊற்றினார். எச்சரிக்கை கற்றையின் பாதை உடனடியாக தெரிந்தது. இந்த நேரத்தில் மேக் அருகிலுள்ள மேசை விளக்கை கவனித்தார். மேசை விளக்கின் கீழிருந்த ஒரு குழாயை அகற்றி அதை அலாரத்தின் இரு முனைகளிலும் செருகினார். குழாய் வழியாக செல்லும் ஒளிக்கற்றை அலாரத்தை தூண்டவில்லை. எனவே மேக் குழாயை உயர்த்தி ஒளிக்கற்றையின் இடைவெளி வழியாக அறைக்குள் ஊர்ந்து சென்று விரைவில் உள்ளே பெட்டக கதவை கண்டுபிடித்தார். ஆனால் கதவில் கதவு பூட்டி இல்லை. வெளிப்படையாக அதை திறக்க ஒரு சிறப்பு வழி இருந்தது. மேக் ஒரு குழப்பத்தில் இருந்தபோது திடீரென்று மேசையில் இருந்த பறவை கூண்டை கவனித்தார். விரைவில் பெட்டகத்தின் உரிமையாளர் அறையில் அலாரம் அடிக்கப்பட்டதை அறிந்தார். அவர் அவசரமாக பாதுகாப்பு காவலர்களுடன் அறைக்கு திரும்பினார். ஆனால் கதவை திறந்த பிறகு உள்ளே எல்லாம் சாதாரணமாக இருப்பதை கண்டார். அறையில் பறவைகளின் சத்தம் கேட்டு அது ஒரு பறவை பறந்து சென்றது என்று நினைத்து அலாரத்தை இயக்கினார். பாதுகாப்பிற்காக அவர் சரிபார்க்க பெட்டகத்தை திறந்தார். அதை திறக்கும் வழியை அலமாரியில் மறைந்திருந்த மேக் கவனித்தார். அவர் 4 வைன் கிளாஸ்களை எடுத்து அவற்றில் வெவ்வேறு நிலைகளில் மதுவை ஊற்றினார். பின்னர் மதுவின் அளவை தொடர்ந்து சரி செய்வதன் மூலம் இசைக்குறிப்புகளின் ஒலியை பின்பற்ற கண்ணாடிகளின் விளிம்புகளை தேய்த்தார். மேக் பெட்டகத்தை வெற்றிகரமாக திறந்தார். அவர் வைரப்பைகளை ஜன்னலுக்கு நகர்த்தினார். பின்னர் வடிகட்டி போல் தோற்றமளிக்கும் அதன் அருகில் உள்ள விளக்கு நிழலை உடைத்தார். பின்னர் ஜன்னலுக்கு அடுத்துள்ள வடிகால் குழாயின் மேற்புறத்தை அவிழ்த்தார். மேக் வடிகால் குழாயின் வாயில் விளக்கு நிழலை மாட்டி அனைத்து வைரப்பைகளையும் குழாயின் கீழே ஊற்றினார். மேலும் வடிகால் குழாயின் கீழ் நீண்ட காலமாக தயாரிக்கப்பட்ட ஒரு கார் இருந்தது. அவர் அமைத்த பொறி மின்சார சுவிட்சில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டை ஏற்படுத்தியதால் கீழே உள்ள கசினோ உடனடியாக குழப்பத்தில் மூழ்கியது. அவரது கூட்டாளி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு கசினோவிலிருந்து நழுவி சரியான நேரத்தில் காரை நோக்கி வந்தாள். அவள் விரைவாக ட்ரங்கை திறந்து சதுர தொட்டியை குழாய் விரைப்புடன் இணைத்தாள். வைரங்கள் அனைத்தும் ஒரு நீரோடை போல காரின் ட்ரங்கிற்குள் பாய்ந்தன. பின்னர் அவரது கூட்டாளி உடனடியாக ட்ரங்கை மூடிவிட்டு பாதுகாப்பு காவலரின் கவனத்தை ஈர்க்க மற்றொரு காரை ஓட்டினான். மேலும் மேக் வைரங்கள் நிறைந்த காரை ஓட்டிச் சென்று ஸ்டைலாக வெளியேறினான். நீங்கள் சந்தா செலுத்தினால் நாளை சந்திப்போம்.